நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி எத்தகாரபு ஜமான், காலம் சுருங்கி போய்விடும். 2 செகண்ட்ல வந்துட்டோம்ல, இங்க பேசுறது வந்துடா இல்லையா? பிளேட் செலவு மிச்சம், சிரமம் மிச்சம். இங்க இருந்து கொண்டு உங்கள்ட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம். உன்னால் ஆள் வருவதை தடுக்க முடிந்தது தவிர கருத்தை தடுக்க முடிந்ததா? அதிகமான பேர் கேட்பதற்கு அதை அல்லாஹ் உதவியாக்கினானது. நீ இப்ப எல்லாம் பண்ணி இருக்கல என்று சொன்னா, இந்த மாதிரி எதிர்ப்பு காட்டவில்லை என்று சொன்னால், ஒரு அரசாங்கம் கொடுத்த விசாவை ரத்து செய்திருக்கவில்லை என்று சொன்னால், இது மாதிரி ஒரு கவன ஈர்ப்பு வந்திருக்குமா? உலகம் பார்த்திருக்குமா? அப்படி என்னதான் சொல்றாங்கடா பாப்போம். இதுதான் இஸ்லாம். இப்படித்தான் இஸ்லாம். இஸ்லாம் மக்கள்கிட்ட போறது எப்படித்தான்? இவங்களை தூண்டி விட்டு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்க்க வைக்கிறான். மக்கா காபிர் அல்லாஹ்னு சொல்லுவான், சொல்லிட்டு நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவன். மக்கா காபிர் அல்லாஹ்னு சொல்லுவான், அதை வச்சு ஏழை மக்கள்கிட்ட புரோகிதத்தின் அடிப்படையில் காணிக்கைகளை உண்டாக்கி கொள்வான். அல்லாஹ் என்று சொல்லுவான், குட்டி தெய்வங்களை உண்டாக்கி கொள்வான். இவங்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு வாங்கி தருவார்கள் என்று சொல்வான், அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னான். அதே ஆளுக்கு தான் இப்போ இருக்கிறாங்க. மக்கா காபிர்கள் எந்த கொள்கையில் இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது எதிர்த்தார்களோ அதே கூட்டம் தான் இப்போ எதிர்க்கிறது. எதிர்க்காவிட்டால் தான் ஆச்சரியப்படுவோம், எதிர்த்து ஆச்சரியப்படக்கூடாது. ஏன் இந்த மெசேஜ் அப்படிப்பட்டதுங்க. இது வந்தா எல்லாத்தையும் உடைக்குமா இல்லையா? நீ அஜர்த்துங்கிற, மௌலானாங்கிற, காலில் விழுவுறான், கை கட்டி நிற்கிற, இது உடையுமா இல்லையா? ஷேகுங்கிற, மௌலானாங்கிற, உன்னை கும்புறாங்க, பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க, நீ வாங்கிட்டு பாக்கெட்ல வச்சு போயிட்டு இருக்கிற. குர்ஆன் போய் நுழைந்தால் உனக்கு அந்த ஆட்டம் போட ஏழுமா? எவ்வளவு இப்போ குறைஞ்சு போச்சு வருமானம். செத்த வீட்டுல போயிட்டு அல் பாத்தியான்னு காசு வாங்கி திங்கிற மனிதாபிமானம் இல்லாம, எளவு வீட்டுல போயிட்டு 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியான்னு சொல்லி அவ்வளவுக்கு அணியா பணத்தை கொள்ள அடிக்கிற. ஒரு பேர் வைக்க முடியல, ஒரு சுன்னத்து பண்ண முடியல, ஒரு கல்யாணம் பண்ண முடியல, நான் தான் பண்ணுவாங்கிற. இப்படி எல்லாத்திலையும் நுழைஞ்சி நுழைஞ்சி மக்களுடைய பணத்தை அடித்து கொண்டு போவதோடு அவனை அடிமையாக ஆக்கி காலில் விழ வச்சு கட்டுக்கதையை சொல்லி மூடனாக ஆக்கி சிந்திக்கிற திறனை அற்றவனாக ஆக்கி வைத்திருந்தாயே, அது எல்லாம் செதறுது. அடித்தளத்தை தகர்த்து குர்ஆன் வந்து அற்புதம் மட்டும் கிடையாது, எல்லா தீமைகளும் அடித்து துவம்சம் பண்ணிவிடும். இந்த திருக்குர்ஆன் மக்களிடத்திலே உரிய முறையில் போய் சேர்ந்தால் இந்த புரோகிதர்கள் கட்டி வைத்திருக்கிற கோட்டை தகரும். தூய்மையான மார்க்கம் மட்டும் மேலோங்கும். தங்களுக்கு என்று தனி மரியாதை யாருக்கும் இருக்காது. படைத்தவனை மாத்திரம் வணங்கக்கூடிய சமுதாயம் உருவாகும். செத்த பிணங்களை கடவுளாக்கி கொண்டாடுகிற பழக்கம் ஒழியும். அதை பார்த்து கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருவார்கள். அதற்காரணம் தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆக எல்லாம் போய்விடும்.